Hi friends, welcome to the Ashri Vlogs. இன்றைக்கி நம்ம சேனலில் ஹெல்தியான ஹோம்மேடு ராகி குக்கீஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ராகி பிடிக்காத குழந்தைங்களுக்கு கூட இந்த மாதிரி பிஸ்கெட்டாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு உள்ளார நல்லா சாஃப்டாக இருக்கும், வெளியே கிறிஸ்பாக இருக்கும். வாயில் வச்சிங்கன்னா அந்தளவுக்கு டேஸ்ட்டாக கரைஞ்சிடும். இதில் நம்ம ஒயிட் சுகர், மைதா, கெமிக்கல்ஸ், ஈவன் எக்கு கூட நம்ம சேர்க்குறதில்ல. 100% பட்டர், நாட்டு சர்க்கரை இல்லைனா நம்ம ப்ரௌன் சுகர் கூட சேர்த்துக்கலாம். கோதுமை மாவு, ராகி மாவு வச்சு தான் செய்கிறோம். ஸோ ஹெல்தியான ரெசிபியாக இருக்கும். நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு ஒரு வாட்டி இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ராகி பிஸ்கெட் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் ரூம் டெம்பரேச்சரில் இருக்க பட்டர் சேர்த்துக்கோங்க. நான் 55 கிராம் சேர்த்துக்கிறேன். இப்போது இதை ஒரு ஒயர் விஸ்க் இல்லைனா பீட்டர் வச்சு ஹேண்ட் பிளெண்டர் வச்சு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லோ கலரில் இருக்குது, நல்லா ஒயிட்டிஷ் ஆகணும். அந்த அளவுக்கு நீங்கள் பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுடைய பிஸ்கெட் உள்ளார நல்லா சாஃப்டாக கிடைக்கும். ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா இந்த அளவுக்கு க்ரீமியாக அதோட கலரும் மாறிடுச்சு. இப்போ இதில் நாம் சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் ப்ரௌன் சுகர் தான் சேர்த்துருக்கேன். 45 கிராம் ப்ரௌன் சுகர். எனக்கு கொஞ்சம் ஸ்வீட்டு கம்மியாக இருந்தால் போதும். அதனால் நான் 45 கிராம் சேர்த்துருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு ஸ்வீட் அதிகமாக வேணும்னா நீங்கள் 50 கிராம் சேர்த்துக்கோங்க. 50 to 55 கிராம் சேர்த்துக்கோங்க. ப்ரௌன் சுகர் பவுடர் பண்ணிக்கிட்டேன். நம்ம ப்ரௌன் சுகர் தான் சேர்க்கணும்னு இல்லை. ப்ரௌன் சுகருக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். இப்போது இதை 2 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த சுகரும் பட்டரும் நல்லா பிளெண்ட் ஆகட்டும். நல்லா க்ரீமியாக கிடைக்கிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு சாஃப்டான டெக்ஸ்சரில் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதில் ராகி மாவு சேர்த்துக்கலாம். ராகி மாவு பார்த்திங்கன்னா 50 கிராம் ராகி மாவு, 30 கிராம் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இதை நல்லா சலிச்சுட்டு சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுடைய குக்கி டோ ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இதிலே நட்ஸ் பிடிக்கும்னா நல்லா சாப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. முந்திரி, பாதாம், பிஸ்தா இந்த மாதிரி நீங்கள் சாப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம ஓவனை ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். 175 டிகிரி செல்சியஸ்க்கு வச்சுட்டு 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. நம்ம ஷேப் பண்ணிவிட்டு ஒன்று எடுத்து வச்சிடலாம். குக்கீஸ் ஒரே ஈவனாக வர்றதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் இல்லைன்னா கரண்டி எடுத்துக்கோங்க. ஸோ அதில் இந்த மாதிரி ஃபில் பண்ணிவிட்டு நம்ம ஷேப் பண்ணுறப்போ நம்மளுக்கு கரெக்டாக எல்லா குக்கீஸுமே ஒரே ஈவனாக கிடைக்கும். நல்லா இந்த மாதிரி பால்ஸாக உருட்டிட்டு அதை லைட்டாக ஜஸ்ட்டு ஃப்ளாட் பண்ணிக்கலாம். நீங்கள் இதுக்கு என்ன ஷேப் வேணாலும் கொடுத்துக்கலாம். நான் சிம்பிளாக இப்படியே தான் வைக்கிறேன். இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸ்கூன் நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு, ஷேப் கொடுத்தாச்சு. இதை ஓடிஜியில் நம்ம வச்சிடலாம். உங்ககிட்ட ஓடிஜி இல்லைன்னா நம்ம ஆல்ரெடி வீட் குக்கீஸ் கடாயில் பண்ணியிருப்போம். அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். நான் மிடில் ரேக்கில் வைக்கிறேன். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு 180 டிகிரி செல்சியஸில் டாப் அண்ட் பாட்டம் ராட் ஆன் பண்ணிவிட்டு 15 to 20 மினிட்ஸில் உங்களுக்கு இது பேக் ஆகிடும். எனக்கு கரெக்டாக 25 மினிட்ஸ் ஆச்சு. நம்ம இந்த ட்ரேவை வெளியில் எடுத்து வச்சிடலாங்க. வெளியே வச்சதும் பார்த்திங்கன்னா நம்ம குக்கீஸ் சாஃப்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நல்லா ஆறுனதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு சூப்பராக கிறிஸ்ப் ஆகிடும். கம்ப்ளீட்டாக கூல் ஆகிடுச்சுங்க. நல்லா சாஃப்ட் அண்ட் கிறிஸ்பாக இருக்குது. வாயில் வச்சிங்கனாலே அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக கரைஞ்சிரும். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் உங்களுக்கு உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள். சேர்த்துருக்க இந்த ராகி அண்ட் பட்டர் நல்ல ஃப்ளேவர் கொடுக்குது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. ஆனால் இதுவே நல்ல ஃப்ளேவர்டாக சூப்பர் ஸ்மெல்லாக இருக்குது. கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கும் பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு வாட்டி. இந்த ஹெல்த்தியான குக்கீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.